ஹாய், பிரகாஷ் சுட்டிகளிலேருந்து பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, பிள்ளைகளை சேஃபாக பார்த்துக்கணும். பிள்ளை கொள்ளையாளர்கள் நிறைய பேர் சுற்றுறாங்க. பிள்ளையை சூறையாடை வந்திருக்கானுங்க. அந்த சூறையாடை மத்தியில் நம்ம பிள்ளைகளை கவனமாகவும் சேஃபாகவும் மிக கவனமாகவும் பார்த்துக்கணும். என்னென்னா, நம்ம பிள்ளைகளை வெளியில் அனுப்புகிறப்பவும் கடைக்கு போகிறப்பவும் கவனமாக அனுப்பிவிடணும். பார்த்து போயிட்டு வாங்கப்பா, பெரியவங்களோட தான் நம்ம பிள்ளைங்களை அனுப்பிவிடணும். சரிங்களா? ஸ்கூலுக்கு போகிறப்ப யாராச்சும் சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ பிஸ்கெட்டோ கொடுத்தால் நம்ம பிள்ளைங்கள வாங்கி திங்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க. யார் தெரியாதவங்க கூப்பிட்டாலும் அவங்க பின்னாடி போகக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதுக்கு பிறகு நம்ம பொட்டை பிள்ளைங்களை பெற்று போட்டிருக்கோமா, நம்ம பொட்டை பிள்ளைங்க வெளியில் போச்சானா பேட் டச் எது குட் டச் எதுன்னு சொல்லிவிடுங்க. பேட் டச் பண்ணாங்களான்னா அது பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்ககிட்டே அப்பா அம்மா கிட்ட யாராச்சும் அங்கிள் தெரிஞ்சவங்க யாராச்சும் பேட் டச் பண்ணால் உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லி பிள்ளைங்களை சொல்லிவிடுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் வேலை பார்க்குறப்ப நம்ம பிள்ளைங்க பக்கத்து வீட்டில் விளையாண்டாலையோ இல்லை தெருவில் விளையாண்டாலையோ நம்ம பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தால் கவனமாக கண்கொத்தி பாம்பா அந்த பாம்பு இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த பாம்பை நம்ம வெளியில் விரட்டி ஆகணும், இதை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க வெளியில் போனால் ஐயோ நம்ம பிள்ளைங்க இந்த இடத்துல தான் இருக்குது, ஓகே பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லை நம்ம பிள்ளைங்க மிஸ் ஆகிடுவாங்க. சரிங்களா? அதை எப்படி நம்ம கவனமாக பார்க்கணுமோ அது நம்ம கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸே தயவுசெய்து அப்பா அம்மாங்களே, நானும் ஒரு 2 பிள்ளைங்களுக்கு அம்மா தான், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்களும் நம்ம பிள்ளைங்கள கரெக்டாக கவனமாக பார்த்துக்குங்க, சேஃபாக பார்த்துக்குங்க. திருடர்கள் அதிகமாக பணத்திருடர்களும் இருக்காங்க, பெண்களை கருப்பை சூறாடுற திருடர்களும் இருக்காங்க. இப்போ பிள்ளைகளையும் விட்டு வைக்கல, அவங்களையும் சூறாட வந்துட்டாங்க. நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி உறவுகளே. தேங்க்யூ.